வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் சாக்லேட் க்ரஸாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதில் முட்டை எதுவும் சேர்க்காமல் அவன் இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வெதுவெதுப்பான பால் 3/4 கப் எடுத்துருக்கேன். பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, கை பொறுக்கிற சூடு இருக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சு. இது கூட எண்ணெய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட மைதா மாவு 2/2 கப் சேர்த்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே. இப்போ இதை கவர் பண்ணி 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆகிருச்சு. மாவு பாருங்கள், நல்லா சைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இப்போ இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு 10 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. 2/2 கப் மாவுக்கு 10 பகுதியாக நான் பிரிச்சுருக்கேன். இதை பால் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. எத்தனை நம்ம பிரிக்கிறோமோ அத்தனை லேயர் நமக்கு வரும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 10 லேயர் வரும். இப்போ இது எல்லாத்தையுமே 10 பாலாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரு. இதை வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பிளேட்டில் ஆல்ரெடி ஒரு சப்பாத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலேயே நம்ம பட்டர் எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். பட்டர் எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா செகண்ட் லேயராக வச்சாச்சு. மறுபடியும் இது மேலே மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே. இதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை பால் இருக்கோ அத்தனை சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அடுத்ததையும் சப்பாத்தி நான் தேய்ச்சிக்கிறேன். இதையும் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க பிளேட்டில் அந்த லேயர் மேலே வச்சிடணும். கடைசி 10 சப்பாத்தி நம்ம முடிகிற வரைக்கும் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா 10 பால் உருட்டி வச்சுருந்தேன். அதில் 10 சப்பாத்தி ரெடி பண்ணி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டே வரணும். இப்போ இது லாஸ்ட் லேயர். நான் 10வது லேயர் தேய்ச்சிருக்கேன். இதையும் ஏற்கனவே வச்சுருக்க சப்பாத்தி மேலே வச்சுட்டு லாஸ்ட் லேயர் மட்டும் நல்லா எல்லா சைடும் இழுத்து விட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் லேயர் மேலே பட்டர் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ இதை கவர் பண்ணி 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். முப்பது நிமிஷம் ஆகிருச்சு. பிரிச்சிடலாம்.
இப்போ இதை பிளேட்லேருந்து எடுத்து வச்சிடலாம். கையில் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா தின்னாக தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்னதாக எண்ணெயில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை 2 பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் நான் டார்க் சாக்லேட் வந்து இதில் வைக்கிறேன், ஃபில்லிங்காக வைக்கிறேன். நீங்கள் இதில் க்ரீம் கூட வைக்கலாம், இல்லை ஃபில்லிங் இல்லாமையும் பண்ணலாம். இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா croissant ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபில்லிங் நீங்கள் வைக்காமல் கூட ப்ளைனாக பண்ணலாம், அதுவும் டீ காஃபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுக்கணும். அதில் சாக்லேட் நான் வச்சிட்றேன். சாக்லேட் பீஸ் வச்சுட்டு அதை ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிருச்சு. ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். இதில் பட்டர் எல்லா சைடும் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒன்றா வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அடுத்து குக்கரில் உப்பு போட்டு அதில் ஸ்டாண்டு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷம் ஆகிருச்சு. இது மேலே மில்க் எல்லா சைடும் அப்படியே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே மில்க் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ குக்கர் செக் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆகிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை உள்ளே வச்சுட்டு 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். விசில் எதுவும் போட வேண்டாம். இப்போ 30 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஹோம்மேட் croissant வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம முட்டை எதுவும் சேர்க்கல, அவன் கூட இல்லாமல் வீட்டிலையே ஈஸியாக பண்ணிடலாம். இதில் நம்ம சாக்லேட் ஃபில்லிங் வச்சுருக்கோம், குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எதுவுமே ஃபில்லிங் இல்லாமல் ப்ளெயினாகவும் பண்ணலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.